முள்ளங்கியை வச்சு ஒரு சுவையான கறி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா பட்டை, கிராம், சோம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளிச்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு நாட்டு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்து தக்காளி நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா சுருளை வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வாங்கி வச்சிருந்த கறியை இது கூட சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட இந்த கறியை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மசாலா நல்லா கறி கூட சேரணுங்க. அதுக்கப்புறம் அரிசி கழுவுன தண்ணி ஒரு பெரிய கிளாஸ் ஒன்று ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துருக்கேன், மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன், கறி மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட 2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டுங்க குழம்பு. அதுக்கப்புறம் முள்ளங்கி, ஒரு பெரிய முள்ளங்கி கட் பண்ணி சேர்த்துருக்காங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடிடலாங்க. ஒரு 8 விசில் வச்சா போதுங்க. கறி நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கறி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக ஒரு லெமன், அரை மூடி லெமனை நான் பிழிஞ்சு விட்டுருக்கேன் புளிப்பு சுவைக்காக. அதுக்கப்புறம் கரம் மசாலா சேர்த்து நம்ம ஒரு கொதிக்க வச்சு இறக்கிட்டோம்னா ஒரு சுவையான முள்ளங்கி கறி குழம்பு ரெடி. மதியானம் லஞ்சுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது பார்த்திங்கன்னா குதிரைவால் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முட்டை வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும்.